My dear children, in this video we are going to see about C++ data types from chapter 9. நம்ம C++ programming languageல யூஸ் பண்ற various data types பத்தி பார்க்க போறோம். இது எக்ஸாமுக்கு கேக்குற very important question. இப்போ data typeனா தெரியும். data typeனா type of the data. இப்போ ஒரு program எடுத்துக்கிட்டோம்னா நம்ம different types of data யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு programல ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே பண்றோம். இங்க ஒரு ஸ்டூடெண்டோட நேம் கொடுத்திருக்கோம், ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் கொடுத்திருக்கோம், தென் அவங்களோட கிரேடு, தென் ஆவரேஜ் மார்க்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கொடுப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு நேம் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரோல் நம்பர், இது வந்து ஒரு இன்டீஜர். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டேட்டா, அதாவது அந்த வேல்யூஸோட டைப்பை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணுறதான் டேட்டா டைப்னு சொல்லுவோம். C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த டேட்டா டைப்ஸை 3 மெயின் கேட்டகரிஸாக கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இன் C++ the data types are classified as 3 main categories. First one, fundamental data types. Second, user-defined data types. And third, derived data types. நம்ம யூஸ் பண்ற வேரியஸ் டேட்டா டைப்ஸோட பிக்சரியல் ரெப்ரசன்டேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம டேட்டா டைப்ஸை 3 மெயின் கிளாசிபிகேஷனா கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், செகண்ட் ஃபண்டமெண்டல் ஆர் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ், தேர்ட் டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். இப்போ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னா யூசர் ஆர் ப்ரோக்ராமர். ப்ரோக்ராமர் யாருன்னா யாரு ப்ரோக்ராம் எழுதுறாங்களோ அவங்க தான் ப்ரோக்ராமர். அந்த ப்ரோக்ராமர் அவங்க ஓன் பர்பஸ்க்காகவே அவங்களாவே டிஃபைன் பண்ற டேட்டா டைப்ஸ் தான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், என்யூமரேஷன், இது எல்லாமே யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆர் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ். இதுதான் ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப்ஸ், இல்ல பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இல்ல பேசிக் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்றதுக்காகவே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிற டேட்டா டைப்ஸ் தான் இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் டைப்ஸ், செகண்ட் வாய்ட், தேர்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இந்த இன்டெகிரல் டைப்ஸ்ல எகெயின் 2 டைப்ஸ் இருக்கு. இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா, செகண்ட் கேரக்டர் டைப். அடுத்து இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எகெயின் 2 டைப்ஸ் இருக்கு, ஃப்ளோட் அண்ட் டபுள். நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். இது டிரைவ்டு டேட்டா டைப்ஸ்னா ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ண டேட்டா டைப்ஸ் தான் டிரைவ்டு டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ், இது எல்லாமே டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். இந்த டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம். இப்போ இந்த வீடியோல நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ஆர் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். Fundamental or atomic data types are predefined data types available with C++. There are 5 fundamental data types in C++. இந்த C++ programming languageல 5 fundamental data types இருக்கு. Character, integer, float, double, void. இங்க பாத்தீங்கன்னா இந்த char, int, float, double, void இது எல்லாமே keywords. Keywordsனா தெரியும், ஆல்ரெடி predefined words, reserved wordsனு சொல்லுவோம். இதை வந்து நம்ம மாத்தி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. Actually, these are the keywords for defining the data types. Data types define பண்றதுக்காக யூஸ் பண்ற keywords தான் இது எல்லாமே. integer data type பத்தி பார்க்கலாம். அந்த integer data type தான் intனு கொடுப்போம், int. அதான் int data type. Integer data type accept and returns only integer numbers. இப்போ இந்த integer data type integer numbers, integerனா தெரியும், without decimal point, அதாவது whole numbers, அதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இஃப் ஏ வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் அஸ் அன் இன்ட்னா இன்டிஜர். இப்போ ஒரு வேரியபிளை இன்டிஜரை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா C++ கம்பைலர் அலோஸ் ஸ்டோரிங் ஒன்லி இன்டிஜர் வேல்யூஸ் இன்டு இட். C++ கம்பைலர் நம்ம இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும்தான் அலோ பண்ணும். இஃப் யூ ட்ரை டு ஸ்டோர் ஏ ஃபிராக்ஷனல் வேல்யூ இன் அன் இன்ட் டைப் வேரியபிள், இட் வில் அக்செப்ட் ஒன்லி த இன்டிஜர் போர்ஷன் அண்ட் த ஃபிராக்ஷனல் பார்ட் வில் பி இக்னோர்ட். இப்போ நம்ம சப்போஸ் ஃபிராக்ஷனல் வேல்யூ கொடுத்தோம்னா அது என்ன பண்ணணும்னா இன்டிஜர் போர்ஷனை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபிராக்ஷனல் பார்ட் என்ன பண்ணணும்னா இக்னோர் பண்ணும், ஃபிராக்ஷனல் பார்ட்டை கன்சிடர் பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த இன்டிஜர் டேட்டா டைப் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். int num1 is equal to 12. இங்க பாத்தீங்கன்னா int வந்து நம்மளுடைய டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப். num1 வந்து நம்மளுடைய வேரியபிள் நேம் num1.
இங்க 12 இந்த வேரியபிளுக்கு 12 அசைன் பண்ணியிருக்கோம். இங்க num1 வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் as integer type. So it can store only integer value. இப்போ இந்த num1ஆல integer value மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா integer data type யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 integer நம்பர் வாங்கி அதை ஆட் பண்ணி அதோட ரிசல்ட்டை டிஸ்ப்ளே பண்றோம். ஃபர்ஸ்ட் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்றோம். அடுத்தது int மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்க int வந்து நம்மளுடைய ரிட்டர்ன் டைப். இப்போ ஒரு ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கம்பைலர் இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னா சர்ச் பண்ணும். அடுத்தது இங்க இந்த ஃபங்க்ஷன் பாடி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் கர்லி பிரேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணும்போது க்ளோசிங் கர்லி பிரேஸ்ல எண்ட் பண்ணுவோம். இதான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ண போற வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிருக்கோம். இங்க num1 num2 sum இந்த மூணு நம்மளுடைய வேரியபிள்ஸ். அதை இன்டிஜர் டேட்டா டைப்ல நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் வாங்குறதுக்கு தான் num1 num2 யூஸ் பண்றோம். இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி இந்த சம்முன்னு உள்ள வேரியபிள நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்குறோம். இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம டைரக்டா இது கொடுக்கலாம், சின்னு கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக கொடுக்கறோம்னா இப்போ ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது நம்ம ஸ்கிரீன்ல இந்த மெசேஜ் வரும். இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, இந்த சி அவுட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மெசேஜை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணலைன்னா நமக்கு வந்து ஸ்கிரீன் வந்து எம்டியா இருக்கும். என்ன இன்புட் கொடுக்கறது அப்படின்னு நமக்கு டவுட் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சி அவுட் ஆப்ஜெக்ட் இந்த அவுட்புட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்றோம் நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல. ஸோ சி அவுட் என்டர் num1 இப்ப கொடுத்தோடனே இது என்ன ஆகும், ஸ்கிரீன்ல இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்போ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம இன்புட்டா கொடுக்கணும்னு தெரியும். இப்போ இதுதான் இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ற இன்புட் ஆப்ஜெக்ட் சின். இது வந்து இன்புட் ஆபரேட்டர் num1 வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம். இதே மாதிரி செகண்ட் இன்டிஜர் நம்பரை num2 வேரியபிள்ல வாங்குவோம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ num1ல இருக்கு, செகண்ட் இன்டிஜர் வேல்யூ num2ல இருக்கு. இப்போ இந்த num1ஐயும் num2ஐயும் ஆட் பண்ணி சம்முள்ள வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். sum is equal to num1 plus num2. இப்போ நம்மளுடைய ரிசல்ட் வந்து சம்ல இருக்கு, அதை இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். சி அவுட் the sum of num1. இங்க என்ன ஆகும், இந்த num1ல வாங்கின வேல்யூ வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அண்ட் num2 இங்க num2 வேரியபிள்ல வாங்கின வேல்யூ இங்க டிஸ்பிளே ஆகும். இஸ் இங்க டபுள் கோட்ஸ்ல நம்ம என்ன கொடுக்கறோமோ அது அப்படியே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இஸ் sum. இப்போ இந்த num1 num2 ரெண்டு வேரியபிள்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் இந்த சம்ல ஆட் ஆயிருக்கும். ஃபைனல் சம் இங்க டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி 2 நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கு டெமோ காமிக்கிறேன். நான் இங்க டேவ் C++ல ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியா அவுட்புட் காமிக்கிறதுக்காக டைப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் டேவ் C++ ஓபன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுங்க, ஃப்ளோட் நம்பர் கொடுங்க, எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. இங்க மெயின் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா num1 num2 sum 3 வேரியபிள்ஸ் இன்டிஜர் டேட்டா டைப்ல கொடுத்திருக்கோம். இங்க num1 num2 ரெண்டும் இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் வாங்கி இந்த num1 num2 2 வேரியபிள்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் சம் வேரியபிள்ல நம்ம ஆட் பண்ணி வைக்க போறோம். அதுதான் 3 வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம், num1 வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம், அதான் C in num1. அது மாதிரி செகண்ட் இன்புட் வாங்குறோம். இப்போ num1 num2ல 2 இன்புட்ஸும் இருக்கு. இப்போ சம் வேரியபிள்ல 2 இன்புட்ஸையும் ஆட் பண்ணி வைக்கிறோம், num1 plus num2. இப்போ ஆட் பண்ணி வச்சு நம்ம இங்க என்னெல்லாம் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம் அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட் தான் சி அவுட் ஆப்ஜெக்ட். இது வந்து அவுட்புட் ஆபரேட்டர். the sum of num1 இந்த இடத்துல இங்க நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ இங்க வரும். அண்ட் num2 இந்த num2க்கு நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அது இங்க வரும். இஸ் sum இந்த num1 num2 ரெண்டு ஆட் பண்ணி இந்த சம்மில் உள்ள வேல்யூ இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுவோம். ஃபைல் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணி ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இங்க எரர் காமிக்கும். இங்க எதுவும் எரர் இல்ல. இப்போ ப்ரோக்ராம்ல எரர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் போயிட்டு டைரக்டா ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணும்போது நம்ம அவுட்புட் கன்சோல்ல நம்மளோட அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்க என்டர் num1 கேக்குது. ஒரு இன்டிஜர் நம்பர் நான் கொடுக்குறேன், 8 கொடுக்குறேன். செகண்ட் நம்பர் என்டர் num2 கேக்குது. அடுத்த நம்பர் 9 கொடுக்குறேன். இப்போ இதோடைய சம் இங்க டிஸ்பிளே ஆகும். the sum of 8 and 9 is 17. இது மாதிரி வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்து என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம ஒண்ணுக்கு நீங்க இன்டிஜருக்கு பதிலா சம் ஃப்ளோட் கொடுங்க, டெசிமல் பாயிண்டோட கொடுங்க, எப்படி அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் கேரக்டர் டேட்டா டைப் பத்தி பார்க்கலாம். இந்த கேரக்டர் டேட்டா டைப் தான் கேர்னு சொல்லுவோம், CHAR தான் கேர் டேட்டா டைப். கேரக்டர் டேட்டா டைப் accepts and returns all valid ASCII characters. இங்க பாத்தீங்கன்னா 256 ASCII characters இருக்கு. ASCIIனா தெரியும், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ASCII characters. இதே மாதிரி நம்ம கீபோர்ட்ல யூஸ் பண்ற ஒன்னொன்னுமே அப்பர் கேஸ் A to Z, லோவர் கேஸ் A to Z, நம்பர்ஸ், டிஜிட்ஸ், தென் ஆல் தி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதே மாதிரி 256 கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே அதோட ASCII கோடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் A உடைய ASCII கோடு 65, இது மாதிரி லோவர் கேஸ் A உடைய ASCII கோடு 97. இதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் ASCII கோடு இருக்கு. Next point, character data type is often said to be an integer type. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ASCII கேரக்டரோட ASCII கோடும் integer டைப்பா தான் இருக்கும். அதான் since all the characters are represented in memory by their associated ASCII codes. If a variable is declared as char, C++ allows storing either a character or an integer value. அதோட எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. char, இங்க char வந்து டேட்டா டைப், கேரக்டர் டேட்டா டைப். இங்க CH வந்து வேரியபிள், இந்த வேரியபிளோட டைப் வந்து கேரக்டர். இங்க வந்து சிங்கிள் கோட்ஸ்ல சிங்கிள் கேரக்டர் கொடுத்திருக்கோம், அதான் சிங்கிள் கேரக்டர். இங்க C out, CH வந்து வேரியபிள். இப்போ இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ A வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதான் இந்த above code CH is declared as a character type variable to hold a character. இந்த CH வந்து A கேரக்டரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும். It displays the character A. நமக்கு அவுட்புட் A வரும். இங்க இந்த கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி another program கொடுத்திருக்காங்க, C++ program to get an ASCII value and display the corresponding character. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ASCII கோடு கொடுத்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் ASCII கேரக்டர் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க 65 கொடுத்தீங்கன்னா ASCII கோடு 65 கொடுத்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் கேரக்டர் A டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ நீங்க 100 கொடுத்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் கேரக்டர் D வந்து நமக்கு அவுட்புட்டா வரணும். அதான் இந்த ப்ரோக்ராம். இங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல பார்த்தோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளாடி பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் n வேரியபிள் இன்டிஜர் டேட்டா டைப்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது CH னு ஒரு வேரியபிள் கேரக்டர் டேட்டா டைப்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு, cout enter an ASCII code 0 to 255. இங்க பாத்தீங்கன்னா 256 கேரக்டர்ஸ் இருக்கு. அதனாலதான் அது வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி 255ல எண்ட் ஆகும். அதனாலதான் enter an ASCII code from 0 to 255 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இங்க என்ன கோடு கொடுக்குறோமோ அதோட கேரக்டர் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது நம்ம n-ல வாங்குறோம். n இங்க கொடுக்கறது வந்து இன்டிஜர்ல கொடுப்போம். அதனாலதான் அந்த n வந்து இன்டிஜர்ல கொடுத்தோம். இப்போ நம்ம இங்க கொடுக்குற கேரக்டர் இப்போ 100 கொடுத்தோம்னா அந்த n-ல இப்போ 100 இருக்கும். CH is equal to n. இப்போ வந்து இந்த கேரக்டர் CH வந்து நம்மளுடைய கேரக்டர்ல இருக்கு. என்னுடைய அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் இப்போ இங்க டிஸ்ப்ளே ஆகும், இங்க ஸ்டோர் ஆகும் CH-ல. அதான் cout ஈக்குவலன்ட் கேரக்டர். இப்போ n நீங்க 100 கொடுத்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஈக்குவலன்ட் கேரக்டர் D இங்க CH-ல இருக்கும். அந்த D தான் இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றீங்கன்னா அவுட்புட் இப்படிதான் இருக்கும். enter an ASCII code 0 to 255. இங்க 100 கொடுத்திருக்காங்க. 100ஓட ஈக்குவலன்ட் கேரக்டர் D. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 100 அதோட ஈக்குவலன்ட் கேரக்டர் D-ஆ இருக்கும். இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த above program வேரியபிள் n is declared as an int type. இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா n integer டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். and another variable ch as a char type. இந்த ch character data typeல டிக்ளேர் பண்ணிருக்கோம். During execution, the program prompts the user to enter an ASCII value. இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூசர் கிட்ட ஒரு ASCII கோட் என்டர் பண்ண கேக்குது. தான் enter an ASCII code. இப்போ யூசர் வந்து if the user enters an ASCII value as an integer, இப்போ யூசர் வந்து இந்த ASCII வேல்யூவை இன்டிஜர்ல கொடுப்பாங்க. கொடுத்தா it will be stored in the variable n. அந்த வேல்யூ தான் இந்த n வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம 100 கொடுத்தோம், அந்த 100 n வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் ch is equal to n, the value of n is assigned to ch. இப்போ இந்த வேல்யூ n-ல இருக்கிற வேல்யூ இந்த ch வேரியபிளுக்கு அசைன் ஆகும். பட் இந்த ch நம்ம கேரக்டர்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம 100 கொடுக்குறோம், அந்த 100 தான் இந்த n-ல இருக்கும். சோ இப்போ இந்த n-ஐ ch-க்கு அசியூம் பண்றோம். சோ இந்த n-ல இருக்கிற வேல்யூ 100 இந்த ch-க்கு வரும். பட் இந்த ch நம்ம கேரக்டரா டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதனால என்ன ஆகும்னா இதோட ஈக்குவலன்ட் கேரக்டர் இந்த ch-ல இருக்கும். இப்ப
இப்போ என்னோட ஈக்குவலண்ட் கேரக்டர் டி தான் இந்த CHல இருக்கும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த statement CH is equal to n, the value of n is assigned to CH. Remember that CH is a character type variable. For example, if a user enters 100 as input, initially 100 is stored in the variable n. In the next statement, the value of n, that is 100, is assigned to CH. Since CH is a character type, it shows the corresponding ASCII character as in output. So, என்ன பண்ண அதோட corresponding ASCII character D output produce பண்ணும். The equivalent ASCII character for 100 is D. 100 equivalent ASCII character D. நமக்கு தெரியும் already பார்த்தோம். 100 equivalent ASCII character D. அதான் நமக்கு output display ஆகும். கேரக்டர் டேட்டா டைப்போட டெமோ பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ASCII கோடு கொடுக்குறோம். ASCII கோடு 0லேருந்து 255 குள்ளாடி இருக்கும். ஸோ ஏதாவது ASCII கோடு கொடுத்தோம்னா அதோட ஈக்குவலண்ட் ASCII கேரக்டர்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுதான் ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் n ஒரு வேரியபிள் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ல கொடுத்துருக்கோம். அடுத்து CHன்னு ஒரு வேரியபிள் கேரக்டர் டேட்டா டைப்ல கொடுத்துருக்கோம். இங்க என்ன பண்றோம், ஏதாவது ஒரு ASCII கோடு வந்து என்டர் பண்ண கேக்குது 0லேருந்து 255 வரைக்கும். ஏன்னா 256 ASCII கேரக்டர்ஸ் தான் நமக்கு இருக்கு. ஸோ அதனால 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 255 வரைக்கும் தான் நமக்கு வரும். இப்போ இங்க கொடுக்குற அந்த ASCII கேரக்டரை எண்ணில் வாங்கும். இப்போ நம்ம 5 கொடுத்தோம்னா 5 வந்து எண்ணில் இருக்கும். இப்போ CH is equal to n. இப்போ இங்க 5 வந்து இந்த CH is equal to 5க்கு அசியூம் ஆகும். பட் இங்க CH நம்ம கேரக்டர்ல கொடுத்துருக்கோம். கேரக்டர்ல கொடுத்துருக்கிறதுனால இந்த இன்டிஜரோட ஈக்குவலண்ட் ASCII கேரக்டர் இப்போ இந்த CHல இருக்கும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் ஈக்குவலண்ட் ASCII கேரக்டர் இந்த CHல இருக்கிற அந்த ASCII கேரக்டர் இங்க டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்றோம். கம்பைல் பண்ணும்போது ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இங்க காமிக்கும். எந்த எரர்ஸுமே இல்லை. ஸோ இப்போ ரன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்றோம். ரன் போனீங்கன்னா அவுட்புட் கன்சோல் யூனிட்ல கேக்குது என்டர் அன் ASCII கோட் 0 to 255. நான் இங்க 65 கொடுக்குறேன். 65ஓட ஈக்குவலண்ட் ASCII கேரக்டர் என்னன்னு பார்க்கலாம். இங்க ஈக்குவலண்ட் கேரக்டர் கேபிட்டல் A அப்பர் கேஸ் A தான் நம்மளுடைய ASCII கோடு. 65ஓட ஈக்குவலண்ட் ASCII கேரக்டர். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கோடு கொடுத்து 0லேருந்து 255 வரைக்கும் உள்ள வேரியஸ் கோடு கொடுத்து செக் பண்ணி பாருங்க. என்னெல்லாம் கேரக்டர் ஈக்குவலண்ட் கேரக்டர் வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் float டேட்டா டைப் பத்தி பார்க்கலாம். floatனா தெரியும், வித் டெசிமல் பாயிண்ட். இங்க டெசிமல் பாயிண்ட்ல வர எல்லா வேல்யூஸ்மே இங்க ஸ்டோர் பண்ண முடியும். அதான் float டேட்டா டைப். If a variable is declared as float, all values will be stored as floating point values. இந்த float data types யூஸ் பண்றதோட advantages பார்க்கலாம். There are two advantages of using float data types. They can represent values between the integers. இப்போ 2 integers கடையில் உள்ள values floating point values யூஸ் பண்ணி represent பண்ண முடியும். They can represent a much greater range of values. இப்போ நம்ம இன்டிஜரோட இன்னும் greater range of values இந்த floating pointல நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்டிஜர்ல நம்ம 2 bytes யூஸ் பண்ணலாம்னா 2 bytesனா 16 bits. இப்போ அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -2 to the power 16 -1 to +2 to the power 16 -1ல இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அதோட greater range of values நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த floating point ஆபரேஷனோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். அதான் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் floating point ஆபரேஷன். இங்க இன்டிஜர் ஆபரேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த floating point ஆபரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அதனாலதான் இந்த floating point ஆபரேஷன் வந்து இன்டிஜர் ஆபரேஷன்ஸோட ரொம்ப ஸ்லோவா இருக்கும். At the same time, floating point operations takes more time to execute compared to the integer type. Floating point operations are slower than integer operations. This is the floating point operation disadvantage. Next, in the float data type, ஒரு simple example கொடுத்திருக்காங்க. Float num is equal to 13.4. இங்க num வந்து நம்மளுடைய variable name. இந்த variable float data typeல நம்ம declare பண்ணியிருக்கோம். இந்த float வந்து data type. இப்போ இந்த num variableக்கு நம்ம 13.4 ஒரு value வந்து assign பண்ணியிருக்கோம். Then in the above example, num variable is declared as float type. To float data type யூஸ் பண்ணி area of circle find out பண்றதுக்கு ஒரு program அதோட demo பார்க்கலாம். இப்போ இங்க main functionல பாத்தீங்கன்னா நம்ம இங்க area of circle calculate பண்ற formula pi r square. அந்த பையோட வேல்யூ தான் 3.14. இங்க r radius. நம்ம program run பண்ணும்போது user கிட்ட இருந்து இந்த r வேல்யூ வாங்குறோம். இப்போ இந்த r வேல்யூ நம்ம அதுக்கு தான் வேரியபிள் r கொடுத்திருக்கோம்.
நெக்ஸ்ட் இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் கால்குலேட் பண்ணி இந்த ஏரியான்னு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதான் இந்த ஆர் ஏரியா 2 வேரியபிள்ஸும் ஃப்ளோட் டைப்ல நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ரேடியஸ் வேல்யூ வாங்குறோம். இன்புட் வாங்குறது அந்த ஸ்டேட்மெண்ட் சி இன் ஆர். அடுத்து இந்த ஆர் வேல்யூக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்றோம், ஏரியா ஆஃப் சர்க்கிள் கால்குலேட் பண்றோம். பை ஆர் இன்டூ ஆர். அது கால்குலேட் பண்ணி ஏரியான்னு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நம்ம ரிசல்ட் வந்து இப்போ ஏரியால இருக்கும். இப்போ அடுத்து சி அவுட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். நம்ம இங்க என்ன டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருவோம் அது அப்படியே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இங்க ஏரியா இப்போ இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வேல்யூ இங்க டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்றோம். ஃபைல் போயிட்டு சேவ் கொடுக்குறோம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் போயிட்டு நம்ம இங்க கம்பைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்பைல் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த கம்பைல் கீழே காமிக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல எந்த எரோஸுமே இல்லை. எரோஸ் 0 வார்னிங் 0 இருக்கு. ஸோ எரோஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் போயிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட் கன்சோல்ல நம்மளுடைய அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்க எண்டர் ரேடியஸ் கேட்குது. நம்ம இங்க ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கொடுக்கலாம். 8.9 கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இங்க பை ஆர் ஸ்கொயர் பை 3.14 இன்டூ 8.9 into 8.9 அதோட வேல்யூ 248.719. இது நம்மளுடைய அவுட்புட். நெக்ஸ்ட் டபுள் டேட்டா டைப் பார்க்கலாம். இந்த டபுள் டேட்டாவும் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஃப்ளோட்டை விட டபுள் த ஸ்பேஸ் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதான் the double is also used for handling floating point numbers. But this type occupies double the space than float type. Float type ஓட double the space நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அங்க 2 bytesனா இங்க 4 bytes யூஸ் பண்ணிக்கலாம். அங்க 4 bytes floatல யூஸ் பண்ணலாம்னா இங்க நம்ம 8 bytes யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் த ஸ்பேஸ் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இந்த டபுள் டேட்டா டைப்போட யூஸ். This means more fractions can be accommodated in double than in float type. Float typeோட more fractions நம்ம இங்க accommodate பண்ணி வைக்கலாம். The double is larger and slower than type float. இந்த float கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் வந்து லார்ஜரா இருக்கும். அதோட அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும். அதோட எக்ஸிகியூஷன் ஸ்பீட் வந்து float விட ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதான் the double is larger and slower than type float. Double is used in the similar way as that of float data type. நம்ம float எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த டபுள் டேட்டா டைப்பிங் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் void டேட்டா டைப். voidனா ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. voidனாலே எம்டி ஸ்பேஸ், எம்டி நல், ஒண்ணுமே இல்லை. அதான் மீனிங். The literal meaning for void is empty space. Here C++ the void data type specifies an empty set of values. Empty set of values specify பண்றதுக்கு இந்த void data type யூஸ் பண்றோம். இந்த void நார்மலா எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஃபங்க்ஷன்ல நம்ம ரிட்டர்ன் டைப் கொடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது இந்த void data type. It is used as a return type for functions that do not return any value. எந்த வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஃபங்க்ஷன் கூட இந்த void data type யூஸ் பண்ணுவோம். Dear children, நம்ம இந்த வீடியோல C++ programming languageல யூஸ் பண்ற 5 fundamental data types, char, int, float, double, void, இந்த 5 different data types அதோட எக்ஸாம்பிளோட பார்த்திருக்கோம். Thank you children.